சரக்கு அடிக்கலன்னா கை உதற மாதிரி, காஃபி குடிக்கலன்னா தலைவலிக்குதா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்க நல்லவரா கெட்டவரா? சில பேர் உங்களை குடிக்கலாம்னு சொல்றாங்க, சில பேர் உங்களை குடிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க, இன்னும் சில பேரு இந்த டைம்ல இந்த மாதிரி தான் குடிக்கணும்னு சொல்றாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கும் இருக்கா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி குடிக்கிற இந்த காஃபில இருக்க கெஃபைன் நம்ம அடினோசைன் ரிசெப்டார்ஸை போய் பிளாக் பண்ணிடுது. கிட்டத்தட்ட 3 to 6 ஹவர்ஸ்க்கு பிளாக் பண்ணிடுது. அப்படி பிளாக் பண்றதுனால இந்த அடினோசைன் பில்டப் அதிகமாகிட்டே இருக்கும். கெஃபைனோட எஃபெக்ட் எப்போ காலி ஆகுதோ அப்ப இந்த அடினோசைன் பில்டப் டக்கு 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 டக்குன்னு ரஷ் அப் ஆகுது. அப்போ வரும் பாருங்க ஒரு தலைவலி, அதுக்கு பேர் தாங்க கெஃபைன் கிராஷ். திடீர்னு ஃபெட்டிகா ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ட்ரௌசியா இருக்கும், கண்ணெல்லாம் ரொம்ப ஹெவினஸ் இருக்கும், ஆனா தூக்கம் மட்டும் வரவே வராது. சிலர் இந்த கெஃபைன் கிராஷ் எஃபெக்டே புரிஞ்சுக்காம தலைவலிச்சா காஃபி, திரும்ப தலைவலிச்சா திரும்ப காஃபின்னு லூப்லேயே போயிட்டு இருப்பாங்க. தலைவலிக்கிறது எதுக்குன்னு ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான சொல்யூஷனை தேடுங்க. ஆயுர்வேதால இந்த மாதிரி ஸ்டிமுலன்ஸுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்றதே இல்லைங்க. ஏன்னா ஆயுர்வேதா இஸ் ஆல் அபவுட் பேலன்சிங் மைண்ட் அண்ட் பாடி. அப்போ என்ன, காஃபியே குடிக்க கூடாதா அப்படின்னு கேட்டா குடிக்கலாம். காலையில நீங்க எந்திரிச்ச பிறகு 60 to 90 minutes கழிச்சு ஒரு கப் ஆஃப் பிளாக் காஃபி வித் மைல்டு சுகர் தாராளமா குடிக்கலாம். ஹெல்த் பொறுத்த வரைக்கும் கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, முக்கியமா காஃபி லவருக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஃபார் பர்சனல் கன்சல்டேஷன் DM us. ஏதாவது queries இருந்தா do comment below.